மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். இன்சுலின் எடுத்துக்கிட்ட பிறகும் சக்கரை நோயை கட்டுப்படுத்த முடியலையா? டயா பூஸ்டரையும் சேர்த்து எடுத்துக்கங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஃபாஸ்டர். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு நிம்மதியே இல்லை, மன நிம்மதியே போயிருச்சு. என்னைக்கு நான் இந்த பதவியை ஏத்தனோ, இந்த பொறுப்புக்கு வந்தனோ, அன்றிலிருந்து இப்போது வரைக்கும் நிம்மதி இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு கலாய்ச்சலாம் தள்ளியிருக்காரு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை. அன்புமணி ராமதாஸ் ஏன் அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, 2-3 பேட்டியே கொடுத்துட்டாரு எக்ஸ்க்ளூசிவா. ஆஃப்டர் லாங் டைம் நினைக்கிறேன் யூடியூப் சேனலுக்கு வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுப்பது. தனி கட்சி ஆரம்பிச்சா ரொம்ப மகிழ்ச்சின்ற அளவுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இவர் மீண்டும் மன நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு மறுபடியும் 2வது முறை பேசியிருக்காரு. ஏன் இவ்வளோ சமரச பேச்சுவார்த்தைகள்? தந்தையர் தினத்தன்னைக்கு நான் என்ன தப்பே பண்ணலை, நான் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. இன்னும் ஏன் இது நீடிச்சுட்டே இருக்கு? இது முடியவே முடியாதுமா. எப்படின்னா, இது 2 பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ்க்கு இடையிலேயான சண்டை. 2 பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் என்னன்னா, இப்போது அன்புமணி சொல்கிறார் இல்லைங்களா, திமுக தான் இதற்கு காரணம் அப்படின்னு அன்புமணி சொல்கிறார். ஆனால் திமுகவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டை தான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டை. அதாவது அதிமுக போன தடவை கூட்டணி அமைக்க சொல்லி ஒரு 300 கோடி ரூபாய் பணத்தை ராமதாஸ் கையில் கொடுக்குது. CV சண்முகம் தான் கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அன்புமணி என்ன பண்ணுறாரு, கையில் காலில் விழுந்து, ராமதாஸ் லாங்குவேஜில் சொல்கிற மாதிரி சௌமியா அன்புமணி காலில் விழுந்து எங்கள் உயிரே போயிடும் அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு முந்தின நாள் தான் ஒரு நீதிமன்றம் அன்புமணிக்கு எதிரான இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸை டேட் டு டே அளவில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போது டே டு டே அளவில் விசாரிச்சான்னாவும் கன்விக்ஷன் வரும். கன்விக்ஷன் வந்தால் எங்கே போகணும்? அவர் ஜெயிலுக்கு போகணும். அப்போ டே டு டே அளவிலான விசாரணையை அன்புமணி தவிர்க்கணும்னா அவர் பாஜக கூட்டணிக்கு போனாதான் முடியும். இது அன்புமணியோட நிலை. இப்போ ராமதாஸ் ஏடிஎம்கே கிட்ட காசு வாங்கினாரு அப்படின்றது அன்புமணிக்கு தெரியாம அது நடந்திருக்கவே முடியாது. அப்போ அன்புமணிக்கு அது நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் தான் நடந்தது. அந்த காசை வாங்கி அவருக்கு நெருக்கமான சுசீலான்ற அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு ராமதாஸ். இப்போ இவருக்கு இந்த காலேஜ் கேஸ் கழுத்தில் கத்தி வச்சுட்டாங்க. அப்போ இவர் போய் தான் தீரணும் அப்படின்னும்போது இவர் போறாரு. கூடவே சௌமியா அன்புமணியை நான் மத்திய அமைச்சராக முடியாது, நீ மத்திய அமைச்சராகு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியில் தர்மபுரி கேண்டிடேட்டாக நிற்க வைக்கிறார். நிற்க வச்சு என்ன பிளான்னா, சௌமியா அன்புமணி மந்திரி ஆகணும் அப்படின்னு. வெற்றி பெற்றுடுவாங்க. வெற்றி பெற்றுட்டா அவங்க மந்திரி ஆயிடுவாங்க அப்படின்றதுதான் பிளான். இது ராமதாஸ்க்கோ முகுந்தனோ அவங்க அம்மாவுக்கோ அவங்க தங்கைகளுக்கோ யாருக்குமே இது பிடிக்கல. சௌமியா மந்திரி ஆகிறது பிடிக்கல. குடும்பத்தோட போய் பிரச்சாரம் பண்ணாங்களே சார், பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இந்த பிரச்சனை இவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்ன உடனே CV சண்முகம் ராமதாஸை தொடர்பு கொண்டு பேசுகிறார். பேசும்போது ராமதாஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான், நைட்டோட நைட்டாக பண்ணிட்டான். காலையில் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்கிறானுங்க. 65 வகை சாப்பாடெலாம் அண்ணாமலைக்கு போடுறாங்க. இது ஃபுல்லாக அண்ணாமலையோடைய ஒர்க், இது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. CV சண்முகம் எடப்பாடியை தொடர்பு கொண்டு பேசுகிறார். எடப்பாடியை தொடர்பு கொண்டு பேசும்போது, இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுருங்க, நான் சொல்லும்போது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். விட்டுறார். ஆனால் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாக்குகள் முழுக்க ராமதாஸ் ஒர்க் பண்ணி அதிமுகவுக்கு விழுது. அது எப்படி சார்? ஆமாம், விழுந்துச்சு. அதாவது அன்புமணி பிஜேபிக்கு ஒர்க் பண்றாரு, ராமதாஸ் இன்டைரக்டா அதிமுகவுக்கு ஒர்க் பண்றாரு.
அதிமுக வாங்கின 20% வாக்குகள்ல ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் வந்து வன்னியர் வாக்குகள். அது வந்து உழ வச்சது ராமதாஸ். எப்படி சசிகலா வந்து அரசியல் துறவரம்னு சொல்லிட்டு சசிகலா ஒர்க் பண்ணி, இவங்கெல்லாம் வந்து கிங் மேக்கர்ஸ். இவங்கெல்லாம் ராமதாஸ், சசிகலாலாம் அவங்களால இப்போ ஒரு ஊர்ல நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியும். நீங்களே வந்து வேறொரு அணியில இருந்தா கூட உங்க வீட்டுக்காரரை பிடிச்சி, எப்பா பொண்ணை வந்து அந்த அணிலேயே இருக்க சொல்லு, ஆனா இந்த வேலையை மட்டும் செய்ய சொல்லு அப்படின்னுவான். இது வந்து ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்ல தான் வந்து போன தடவை எடப்பாடியை வந்து முழுக்க தோக்கடிச்சது சசிகலா. நீங்க பாருங்க, ஒரு 50 தொகுதிகள் கிட்டத்தட்ட தினகரன் கட்சியால எடப்பாடி தோத்துருப்பார். ஓட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே வில் பி தினகரனுடைய கட்சி அமமுகவால தோத்திருப்பார். இந்த அமமுகவால எடப்பாடி தோத்த இடம் எல்லாமே ஒர்க் பை சசிகலா. அதே மாதிரி ஒர்க் பை ராமதாஸ் தான். பிஜேபி ஓட்டுகள், வன்னியர் ஓட்டுகள் எல்லாமே இதுவாகுது. தர்மபுரியிலையும் ஒர்க் பண்றாரு அவர். தர்மபுரியிலையும் சௌமியா அன்புமணியை தோக்கடிக்க ஒர்க் பண்றாரு. ஸோ உங்களுக்கு பிரச்சனை வந்து எங்க ஆரம்பிக்குது? அதிமுக கிட்ட இருந்து ஒரு 300 கோடி அளவுக்கு இவங்க வாங்கும்போது வரக்கூடிய விஷயங்கள்ல தான் ஆரம்பிக்குது. இவர் என்ன பண்றாரு, லேட்டர் ஸ்டேஜ்ல பிரச்சனை ஏன் பெருசாகுதுன்னா, அந்த காசையும் இவர் எடுத்துன்னு போயிடுறாரு. அன்புமணிக்கு என்னன்னா, எவ்வளோ காசு வாங்கினாலும் சரி, அதை நீங்க ஃப்ளோட் பண்ணோம்னா, வெளியில ஃப்ளோட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் போகணும்னா, மத்திய அரசோட இன்கம் டேக்ஸ், அமலாக்கத்துறை சிக்கல் வராமல் இருக்கணும்னா பாஜக கூட இருந்தால் தான் முடியும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க, எல்லா தலைவர்கள் வீட்லயும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டுலாம் போயிருக்கும். ஆனா அன்புமணி பாமக குடும்பத்து மேல இது வரைக்கும் ஒரு சின்ன ரெய்டு கூட போனது கிடையாது. எல்லார் மேலேயும் போயிருக்கு. உதயநிதியோடைய நெருக்கமானவங்க மேல போயிருக்கு, சப்ரீசன் வீட்டுல போயிருக்கு, சசிகலா குடும்பம் ஃபுல்லா போயிருக்கு. ஒரு இடம் ஒரே நேரத்துல பல இடம், கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல எல்லாம் ரெய்டு போயிருக்கு. ஆனா நீங்க அன்புமணி வீட்டுக்கு மட்டும் போனதே கிடையாது. ஏன்னா அன்புமணி எப்பவுமே அந்த ட்ராக்ல கரெக்டா இருப்பார். சென்ட்ரல்ல யார் இருக்காங்களோ, அது காங்கிரஸ் இருந்தப்போ காங்கிரஸ், பிஜேபி இருந்தப்போ பிஜேபி, அதுல அவர் ரொம்ப கிளியரா இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து ஒரு 1,50,000 கோடி இருக்கும். சுவிட்சர்லாந்துல இருக்கு இவங்களுக்கு அக்கௌண்ட், சுவிஸ் பேங்க்ல இவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த ஊழல் பணம், இந்த மாதிரி அலையன்ஸ் மாத்தி மாத்தி வரக்கூடிய பணம், மெடிக்கல் காலேஜ், ஒரு பொட்டல் அவர் மேல இருக்கிற கேஸே என்னன்னா, ஒரு பேசணும், ஒரு பொட்டல் காட்டுல மெடிக்கல் காலேஜ் நடத்த பெர்மிஷன் கொடுத்த கேஸ் தான் இந்தூர் கேஸ். அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கேஸு, ஏகப்பட்ட விஷயம், ரைட்டுங்களா? இப்போ 108 இவர் ஆரம்பிச்சாருன்னுவாங்க, இல்லை அது ராஜசேகர் ரெட்டி ஆரம்பிச்சது அப்படின்னு இப்போ கிளைம் வந்து யூடியூப்லலாம் வந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இவரோட சாதனைகள் ஒன்றும் இல்லை. இதுதான், நான் தான் பல முறை வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி மத்திய அமைச்சர்லேருந்து நான் போகிறேன்னாரு, நான் தான் கன்டினியூ பண்ண வச்சேன் அப்படின்னு ராமதாஸ் இப்போ லேட்டர் கன்ஃபெஷனில் வர்றாரு. அவர் சொல்ல மறுக்கிற கன்ஃபெஷன் என்னன்னா, இவர் ஏடிஎம்கே காசை இவர் சைட்லேருந்து சுசீலாம்மா இவருக்கு ரொம்ப நெருக்கம். அந்த அம்மாவும் இப்போ ஒரு மல்டி மில்லியனர் தான். அந்த அம்மா கிட்ட கொடுத்த காசை பிடுங்கிட்டு போயிட்டார் இவர், ரைட்டா? லேட்டரா பிடுங்கிட்டார். 2 டிவியில இவர் பேட்டி கொடுத்தார். 2 டிவிலையும் இவரோட பேட்டி வராம போகவே இப்போ அவர் யூடியூபுக்கு பேட்டி கொடுக்குறாரு. ராமதாஸ் அவர்கள் 2 சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த 2 பேட்டியும் வரல. ஏன் வரல? ஏன் வரலன்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க ராமதாஸ, உங்களை தான் கொலசாமி அப்படின்னு சொல்றாங்க. அவன் கொலசாமி இல்லை, கொள்ளையில குத்துறசாமி. அவன் கொள்ளைன்றது இந்த கழுத்து, இந்த நெஞ்சு பகுதியும் சேர்ற இடம். கொள்ளையில குத்துறசாமி அவன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தார். அந்த பேட்டியை வந்து 2 டிவிலையும் போட்டாங்கன்னா அன்புமணின்னு ஒரு கேரக்டரே இருக்காது. அந்த அளவுக்கான பேட்டி. அந்த நாளா அந்த பேட்டியை வந்து மேலே சொல்லி, அமித்ஷா லெவலில் சொல்லி,
ஐஎன்பிஆர்ல சொல்லி இல்லை ட்ராயில் சொல்லி மத்திய அரசோட சார்ந்தான அவங்க வந்து அம்பானி டிவி அவங்க அதே மாதிரி அவங்களுக்கே உரிய நல்ல ஆட்கள் இங்கே இருப்பாங்க, அதை வச்சு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஓப்பனாக உட்காந்து 2வது பேட்டி கொடுத்தாரு. அப்பவும் சொல்றாரு, என்னை கழுத்திலும் நெஞ்சிலும் கத்தியால் குத்தி கொல்ல நினைப்பவர் அன்புமணி அப்படின்னு அப்ப சொல்றாரு. 2வது பேட்டியில அவர் சொல்றாரு. இல்ல ஒரு ப்ரெஸ் மீட்லயே சொல்லியிருக்காரே, எனக்கு வந்து அவர் வந்து இப்படிலாம் சொல்றாரு, தந்தை தின வாழ்த்துக்கள் சொல்றாரு. போக போக தெரியும்னு பாட்டெல்லாம் வேற பாடுறாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. போக போக தெரியும் பூவின் வாசம் புரியும். ஆமா. ஆனா மாம்பழம் இல்லை, இங்க பூ ம். கிடையாது. பணம் போவதும் இந்த கூட்டணி விஷயங்கள் வருவதும் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் சட்டமன்ற தேர்தல். ஆமா. 2026 தேர்தல் வருது. அப்போ அமித்ஷா வந்து கூட்டணியை அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சிட்டு பேனர் வந்து என்டிஏன்னு போட்டு ஆமா, உட்காரு. ஆமா. ஃபர்ஸ்ட் பேனர் அப்படிதான் இருந்துச்சு. என்டிஏன்னு போட்டு உட்காரு. அப்ப யார் போய் உட்காந்துருப்பா? அமித்ஷா பக்கத்துல அன்புமணி போயிருப்பாரா? கண்டிப்பா கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்கார்ந்திருப்பாங்க. அன்புமணி போயிருப்பாரா? அன்னைக்குதான் ராமதாஸ் ஆமா, அறிவிக்கிறார். அவர் வெறும் செயல் தலைவர் தான். நான் தான் தலைவர். இனிமே கூட்டணி குறித்த முடிவெல்லாம் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை செஞ்சது யாருன்னா எடப்பாடி. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்ப சொன்னார் இல்லையா, இப்ப விட்டுருங்க, வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லும்போது செய்யுங்க ம். அப்படின்னு எடப்பாடி சொன்னார்ல ராமதாஸ்ட. இப்போ செய்ய சொன்னார். சிவி சண்முகம் சொல்லி அவர் அங்க ஆரம்பிச்சார். ரைட்டுங்களா? இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்க அதான் பிரச்சனை. ராமதாஸ் எங்கேயாவது பாஜகவை எதிர்த்து பேசுறாரா? இல்ல அவர் பாஜகவையும் எதிர்க்க மாட்டாரு, அதிமுகவையும் எதிர்க்க மாட்டாரு, திமுகவையும் எதிர்க்க மாட்டாரு. உங்க பிரிவுக்கு இந்த சண்டைக்கு காரணமே திமுக தான் அன்புமணி அவர்கள் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இது முழுக்க பொய், இது அபாண்டமான பொய். திமுகவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அவரு பேசுறாரு. இது எப்படின்னா, எல்லாரையும் எடுத்துக்கோங்க. நீங்க ஓபிஎஸும் இபிஎஸும் சண்டை போட்டுப்பாங்க. ம். ஆனா டக்குன்னு திடீர்னு சாமி வந்த மாதிரி ம். திமுக எங்கள் எதிரி அப்படின்னுவான். ம். ஓபிஎஸ் கண்ணாபின்னான்னு திட்டுவாரு. அப்புறம் திடீர்னு திமுகவோட நல்ல உறவுல இருப்பாரு. நல்ல பூசி மொழிகி நல்லா இருப்பாரு. திடீர்னு வந்து திமுக எங்கள் எதிரி. ம். தினகரன் வந்து எல்லாரையும் திட்டுவார். எல்லாரையும் எடப்பாடி உட்பட திட்டுவார். எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாமே துரோகிகள், துரோகிகள், துரோகிகள்னு அந்த துரோகிகள் மந்திரத்தை சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சது பூஜம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு சாமி வந்தவன் மாதிரி திமுக எங்கள் எதிரின்னு. சசிகலா வந்து அப்படியே ஒத்துமை ஏற்படுத்தணும், என்ன கண்டுக்க மாட்டாங்க. மீண்டும் என்னுடைய அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது, மறுபடியும் நான் வருகிறேன், ஒற்றுமை ஏற்படுத்துவேன், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், திமுக எங்கள் எதிரி. நீங்க எல்லாரையும் பாருங்க, திமுக எங்கள் எதிரி. இது வந்து ஒரு ட்ரேட்மார்க். திமுகவை எதிர்க்கணும்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் வந்து நம்ம கிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல திமுக எங்கள் எதிரி. 38 வருஷமா நாங்க கட்சி நடத்துறோம், இது வரைக்கும் ஆட்சிக்கே வரல, இப்போ திமுக தான் எங்க எதிரி அப்படின்னு அன்புமணி சில துரோகிகள் கட்சி. ஆமா, திமுகவுக்கு 1 இயர் ஓட்டு ஒன்று கூட போயிடக்கூடாது, திமுக துரோகி கட்சி அப்படின்னு அவர் பேசுறாரு. ஃபேக்ட் என்னன்னா, போன தேர்தலில் ஏடிஎம்கேக்கு 1 இயர் ஓட்டு போயிடுச்சு. விக்கிரவாண்டியில திமுகவுக்கு போயிடுச்சு 1 இயர் ஓட்டுகள். ரைட்டுங்களா? இந்த 2 கட்சிகளும் 1 இயர் ஓட்டுகள்ல போயிடுச்சு. பாமக வந்து தன்னோட சிம்பலை இழந்துருச்சு. எப்போ இழந்துச்சு? ரெக்கக்னிஷன் எப்போவோ இழந்துருச்சு. மாம்பழ சிம்பல் எல்லாம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு காரணம் பிஜேபி தான். அது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கடந்த 15 வருஷமா ஆட்சியில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த செகண்ட் இன்னிங்ஸ் வரும்பொழுது எடப்பாடி சொல்லி அவரு பேசி அன்புமணியை தூக்கி போட்டுறாரு. அன்புமணிக்கு அன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அமித்ஷா விழாவுக்கு போறதா அப்பா பஞ்சாயத்தை தீர்க்கிறதான்னு தெரியல. அதனால அவர் போன முடிஞ்சுதா இவர் கூட்டணி ஆட்சி ஏதோ உளறி வைக்க. இந்த அமித்ஷாவோட கூட்டணி ஆட்சி கான்செப்ட்ல 3 நாள் பொறுத்து எடப்பாடி வந்து கூட்டணி ஆட்சியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது என்ன மேட்டுன்னா, பாமக, பாஜக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, இந்த கட்சிகளை எல்லாத்தையும் சேர்த்து தான் அண்ணாமலை ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார். ஆமா, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல. இந்த சைடுல தேமுதிக,
அதிமுக, எஸ்டிபிஐ, எஸ்டிபிஐ. இது இங்க அலையன்ஸ் இருந்தது. இந்த அலையன்ஸ் இன்னும் இருக்கு. அப்படியே அண்ணாமலை உருவாக்குன அலையன்ஸ் இன்னும் இருக்கு. அதுலதான் பாமக இருக்கு. ரைட்டா? பாமக இருக்காங்கிறது டவுட் தானே. இப்போதைக்கு நாங்க வெளியில தான் இருக்கோம் அப்படின்றாங்க. ஏற்கனவே இருந்தது. இப்பவும் அவங்க அங்கதான் இருக்காங்க. கூட்டணியை விட்ட எதிர்த்துலாம் பேசலம்மா எதுவுமே. அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்க என்ன திமுகவுடைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல கூட்டணி நீ ஒண்ணு. குறித்து இன்னும் தேர்தலுக்கு நேரம் இருக்கு. அதெல்லாம் அப்புறமா அறிவிக்கிறோம் சும்மா அப்படின்றாங்களே. சொல்றது. அப்புறமா அறிவிக்கிறேன்னு பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி தான் முடிவெடுப்போம்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. இதெல்லாம் தேமுதிக கூட்டுற செயற்குழு மாதிரி. ம். யார் அதிகமா காசு தராங்களோ அந்த சைடு. அந்த மாதிரி தான் தேமுதிக முன்னாடிலாம். இப்போ கிடையாது. இப்போ அதுவும் பாஜக கூட்டணிக்குள்ளதான் இருக்கு. இவங்க எல்லாமே பிஜேபி கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க. ம். அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எங்க உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வருதோ அதை கவனிங்க. அது எங்க வருதுன்னா, அண்ணாமலை உருவாக்குன அலையன்ஸுக்கும் எடப்பாடி உருவாக்குன அலையன்ஸுக்கும் இடையேயான பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். ம். அந்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் எப்படி வருதுன்னா, பாமக அங்க இருக்கு, மற்ற கட்சிகள்லாம் அங்க இருக்கு, பிஜேபி அங்க இருக்கு. அங்க இருக்கிறவங்க யாரு? ஓபிஎஸ் அங்க இருக்காரு, டிடிவி தினகரன் அங்க இருக்காரு. ரைட்டா? ம். ஓபிஎஸ் அங்க இருக்கார், டிடிவி தினகரன் இருக்கார், ஜான் பாண்டியன் அங்க இருக்கார், கிருஷ்ணசாமி அங்க இருக்கார், ம். ஏசி சண்முகம் அங்க இருக்காரு, பாமக அங்க இருக்கு. இவ்வளோ அலையன்ஸும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து ஒரு 120 சீட்டு வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை கேட்குது. ம். 120 சீட்ஸ். இவங்க வந்து ஒரு 134 தொகுதி நின்னாங்கன்னா ஒரு 100 தொகுதி கூட்டணி கொடுக்கலாம். 134 தொகுதி வந்து அதிமுக நின்னா 100 தொகுதி கூட்டணி கொடுக்கலாம். ம். ஆனா இவங்க அதை விட அதிகமா கேட்குறாங்க. அதை விட அதிகமா கேட்பதோட பின்னணியில தான் அப்போ அதிமுக சீட்டு குறையும். ம். அதிமுக சீட்டு குறைஞ்சதுன்னா அடுத்து எப்படி ஜெயிக்கிறாங்கன்ற பொசிஷன் வரும். கூட்டணி ஆட்சியை நோக்கி. அப்போ கூட்டணி ஆட்சியை நோக்கி கொண்டு வருவாங்க. இதுதான் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரு. இது வந்து பிஜேபி ஃபார்முலா. எடப்பாடி ஃபார்முலா அந்த கூட்டணி ஆட்சியை எதிர்க்கிறது. ஓகே. இது அடுத்த கேள்வி இதுல இருந்து தான் வருது. அதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. வழக்கமா வியாழக்கிழமை ராமதாஸ் அவர்கள் பிரஸ் மீட் கொடுப்பாரு. ஆனா கொடுக்கல. இந்த வியாழக்கிழமை கொடுக்கல. விழுப்புரம், தருமபுரியில பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் தலைமையிலன்னு அறிவிக்கிறாரு. அவர் போறாரு. ஆனா 2 எம்எல்ஏக்கள் வந்து ஆப்சண்ட். நெஞ்சு வலின்னு முன்னாடி நாளே போயிடுறாங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண்றாரு. நம்ம பண்ண கூட்டு பிரார்த்தனையில ஒருத்தர் ரெக்கவர் ஆகி போயிட்டாரு அப்படின்றாரு. என்ன காரணம் இது? இதெல்லாம் டிராமா. அவங்க 2 பேரும் போய் படுத்தது வந்து அதுவே டிராமா. அதுக்கு மேல அன்புமணி ராமதாஸ் பண்றதே டிராமா. இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, லேட்டஸ்டா ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அன்புமணி ராமதாஸ் தனி கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறாரு. தாராளமா ஆரம்பிச்சுட்டோம், சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அதான் அவர் ஒன்று ஆரம்பிச்சு அதை பிஜேபியோட கொண்டு போய் சேர்த்துருவார். எப்படி சரத்குமார் கட்சியை கொண்டு போய் சேர்த்தாரோ அது மாதிரி சேர்த்துட்டு அவர் வந்து மத்திய மந்திரி பதவி வாங்கிடுறதா ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கார். அப்போது அது ஒரு ட்ராக் ஒன்று போகுது. இன்னொரு ட்ராக் என்னன்னா, ராமதாஸை வந்து கழட்டி விட்டுட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே வச்சுக்கிட்டு அதில் 2 எம்எல்ஏக்கள் தான் டிஃபர் ஆகுறாங்க. சேலம் அருளும் ஜிகே மணியும் தான். பாக்கி வந்து மாம்பழ சின்னத்தை அவரே வாங்கிக்கிற மாதிரி. அந்த சின்னமே அன்ரெகனைஸ்டு. அந்த சின்னத்துக்கு வேல்யூவே கிடையாது. அது யாருக்கு வேணா கொடுக்கலாம், அதை வாங்கிற மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் என்பது ஓடுது. இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் இப்போ எப்படின்னா, பாமக ரா, பாமக ஆ அப்படின்னு உடையுமா, பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி அப்படின்னு உடையுமா அப்படின்றதான் இவர் வந்து கட்சி எடுத்துன்னு போயிட்டு பிஜேபியோட சேர்த்துருவார். இல்லை, இப்போ வந்து நான் தான் தலைவர், எனக்கு தான் நீக்கிற அதிகாரம் இருக்கு, சேர்க்கிற அதிகாரம் இருக்கு, ராமதாஸ் அவர்கள் வந்து நீக்குவதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. ஆனா அவரோட அந்த பதவி காலமே வந்து முடிவு பெற்றது. மே 28 முடியுதுன்னு நினைக்கிறேன். முடிவு பெற்றது. அடுத்து பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் அவர் தலைவரா அறிவிச்சாதான் அவர் தலைவர். அதனால இப்ப ராமதாஸ் அவர்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட போறாரு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. அடுத்தது வந்து பொதுக்குழுவை கூட்டி இவர் அவரை நீக்குவார், அவர் இவரை நீக்குவார். 2 தான் நடக்கும். ஆனா சட்டத்தோட பைலா பிரகாரம்
அது வந்து எம்ஜிஆர் ஒரு பைலா உருவாக்குனார். அந்த ம். மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஒரு பைலா உருவாக்கியிருக்காரு. ம். எம்ஜிஆர் ஒரு பைலா உருவாக்குனது என்னன்னா, பொதுச் செயலாளரா யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், அவர்கள் வந்து அடிப்படை உறுப்பினர்களால தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படணும். சாதாரண ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. ம். எப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து என்னை வந்து கட்சி பொருளாளர் பதவியிலேருந்து கட்சியிலேருந்தும் திமுகலேருந்தும் தூக்கி எறிஞ்சாங்களோ, ம். அந்த மாதிரி நிலைமை இன்னும் யாருக்கும் நடக்கக்கூடாது. வரக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு பைலா உருவாக்குனார். ம். அதே மாதிரி இவர் ஒரு பைலா உருவாக்கியிருந்தது என்னன்னா, மொத்தம் 34 அமைப்புகள் ஆமா. இருக்கு வன்னியர் சங்கத்துக்கு. அதுல ஒரு அமைப்பு தான் வந்து பாட்டாளி மக்கள் ம். கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அனைத்து சட்டங்களும், விதிமுறைகளும், அசைவுகளும் வந்து நிறுவனரோட அசைவு இல்லாம நடக்கக்கூடாது. அப்படின்றது தான் அவருடைய ம். இது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது 2மே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்டேஜில் அது காம்ப்ரமைஸ் ஆகணும்னா, தேர்தலோட நெருக்கத்துல அண்ணன் எடப்பாடியார் கண்ணசைவுல, அமித்ஷாவோட கண்ணசைவுல சேர்ந்து பண்ணி அ அதிக அதிகாரங்களையும், பணத்தையும் ராமதாஸ் கிட்ட குடுத்து, ராமதாஸ் சொல்படி தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாரி ஒரு பிரீஃபிங்க வந்து பிஜேபியும், ஏடிஎம்கேவும் சேர்ந்து குடுத்தா ம். இந்த பிரச்சனை செட்டில் ஆகும். இல்ல இப்ப இப்ப இன்னொரு விஷயம் பேசப்படுது. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறது தான். ராமதாஸ் அவர்கள் முதல்ல துக்ளக் குருமூர்த்தி போய் தைலாபுரம் தோட்டத்துல சந்திக்கிறாரு. அதற்கு பிறகு ராமதாஸ் அவர்கள் சென்னை வராரு. சென்னை வந்து அவர்கள் ராமதாஸ் அவர்கள் குருமூர்த்தி அவரை தான் சந்திச்சாரா? அவர் ராமதாஸ் அவரே இல்லாத அந்த கார் வந்து சென்னையை சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவர் வேற யாரையோ சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அப்ப திமுக சார்ந்தவங்கள சந்திச்சாரா ராமதாஸ் அவர்கள்? இல்ல யார சந்திச்சார்? திமுகவை பொறுத்த வரைக்கும் ம். இந்த சண்டேல வந்து திமுக கெயின் ஆயிடுச்சு. ம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வன்னியர் வாக்குகள்னு ஒரு பெரிய ப்ளஸ் இருந்தது. ம். ம். அந்த ப்ளஸ்ஸை வந்து ராமதாஸ் உடைச்சிட்டார். ம். முழுக்க முழுக்க உடைச்சிட்டார். அவர் எப்படி கட்சியை நடத்தினாரு, அந்த கட்சியில் வந்து அன்புமணி எப்படிலாம் கொள்ளை அடித்தார், அந்த கட்சியை வந்து தன்னோட குடும்பத்துக்காக தான், என்னோட குடும்பத்துக்காக தான் நான் நடத்தினேன், ம். நான் தான் கொள்ளை அடித்தேன், ம். எங்கள் குடும்பம் தான் கொள்ளை அடிச்சது, 35 வயசில் அவரை மந்திரி ஆக்கணும், அவர் மேலே நடந்த அவர் செஞ்ச ஊழலையும் அவர் மேலே இருக்கிற வழக்கு 2 விஷயத்தை தான் ராமதாஸ் பேசலை. ம். மத்த எல்லா பாக்கி எல்லாமே வந்து இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு வந்து இவங்க துரோகம் பண்ணாங்க, இவங்க கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சியில் வந்து இஸ்லாமியர் வந்து பொருளாளர், பொதுச் செயலாளர் வந்து தலித்து அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க வந்து எந்தெந்த அளவில் வந்து இவங்க மோசமாக பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுத்துட்டார். எப்படி கொள்ளடிச்சோம், எப்படி திருடினோம், எங்களுக்கு 1,50,000 கோடி சொத்து வந்தது, நான் எப்படி வன்னிய குலத்துக்கு பொதுவான அறக்கட்டளையை சரஸ்வதி அறக்கட்டளையா நான் மாற்றினேன், அதெல்லாம் அவர் சொல்லலையே தவிர, ஆனால் இவங்க எப்படி திருடினாங்க, சொத்து சேர்த்தாங்கன்றதை மட்டும் சொல்லியே தவிர, சுசீலான்றது யாரு, சுசீலா எப்படி என் வாழ்க்கைக்கு வந்தாங்க, சுசீலா வரும்போது அன்புமணிக்கு வயசு 7 அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியே தவிர பாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டார். இது வந்து பாமகன்ற கட்சி வந்து கலைஞர் வந்து இடஒதுக்கீடுல 20% இடஒதுக்கீடை வந்து எம்ஜிஆர் கொடுக்கல, அது கலைஞர் கொடுத்தாரு. எம்ஜிஆர் ஷூட் பண்ணார், 21 பேரை ஷூட் பண்ணி சாவடிச்சாரு. கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்து ராமதாஸை ஆளாக்குனாரு. அது காரணம் வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன், மதுராந்தக ஆறுமுகம், நெல்லிக்குப்பம் புகையேந்தி, இது மாதிரி நிறைய பேர் வன்னியர் லீடர்ஸ் வந்து டிஎம்கேல இருந்தாங்க, அதனால ஆளாக்குனாங்க. இது எல்லாத்தையுமே ரைட்டா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை ராமதாஸ் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்ற மாதிரி போட்டு உடைச்சு அந்த பாமகன்ற மூமெண்ட்டையே, அவர் உருவாக்கின பாமகவையே ராமதாஸ் நிர்மூலமாக்கிட்டார். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, பப்ளிக் வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் உன்னை எடை போடுவாங்க, நீ என்ன இடஒதுக்கீடுக்கு போறான்னு. இந்த கேப்ல நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ராமதாஸும் பேச மாட்டாரு, அன்புமணியும் பேச மாட்டாரு, யாரும் பேச மாட்டாங்க. யாரு துரோகி? அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஜிகே மணி தான் துரோகி. காடுவெட்டி குருவை எப்படி காடுவெட்டி குரு வந்து மரணம் அடைஞ்சார் அப்படின்றத ராமதாஸ் போட்டு உடைச்சிட்டார். அசிங்கப்படுத்தினாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ரைட்டா?
காடுவெட்டி குரு விஷயத்தை பேசுனதுனால கடலூர் அரியலூர் பக்கம்லாம் அன்புமணி ராமதாஸ் இனி போகவே முடியாது. போனார்னா அங்கே நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இப்பவும் நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அது மாதிரி ஸோ எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணி அந்த கட்டின மாளிகை அடித்து உழைச்சிட்டாங்க. இப்போ பணம் தான். பணம் வந்து அன்புமணி கிட்ட இருக்குது, அன்புமணியோட பொண்ணுங்கள்கிட்ட இருக்குது, ட்ரஸ்ட்டில் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பணம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த பண விவகாரத்தில் கொடுக்கல் வாங்கல ஒரு பஞ்சாயத்து பெருசாக கிளப்புறார் ராமதாஸ். அதுதான் தீரணும். ராமதாஸ் கிட்ட பெரிய அளவுக்கான ஹோல்டிங் வந்து பண விஷயத்தில் இல்லை. அந்த பண விஷயத்தை இவர் அதில் ஹோல்டிங் வரணும். ரெண்டாவது பொலிட்டிக்கலாக நான் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், நான் சர்வைவ் ஆகணும், நான் சொல்கிறது தான் நடக்கணும், நான் சொல்கிற கூட்டணி தான் அமையணும். கூட்டணி பேச்சுவார்த்தையில் நம்ம வந்து அதிமுக சைடு மூலமாக தான் போகணும். பாஜக சைடுக்குள்ளே நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி பாஜகவுடைய ஒரு தொங்கு சதையா அதிமுக கிட்ட போகக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்படி போயிட்டு நம்ம ஒரு கட்சியா, பெரிய கட்சியா, அதிமுகவுக்கு அடுத்தபடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியா நம்ம நெகோசியேட் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ரைட்டுங்களா? நீங்க வந்து 4th கியர்ல வண்டி ஓட்டும் போது வண்டி திணறுது, ஆடுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? 2nd கியர், 1st கியருக்கு வண்டியை கொண்டு வருவீங்களா? அதுதான் சொல்றாரு ராமதாஸ். 1st கியர்ல ஓட்டியா வண்டிய, நீ பாட்டுன்னு 4th கியர்ல ஓட்டிக்கிட்டு இருக்க, வண்டி இங்க டகடகா டகடகா டகடகான்னு வைப்ரேட் ஆகுது அப்படின்றது தான் ராமதாஸோட விஷயம். இந்த கியரை மாத்துறது தான் விஷயம். இப்போ இந்த கியரை மாற்றணும்னா அங்கே அமித்ஷாவும் இங்கே எடப்பாடியும் மனசு வச்சா முடியும். இவங்க 2 பேரும் ஏன் மனசு வைக்கலன்னா, இது ஐயட்டும், பாமக ஐயட்டும், அழிஞ்சு போட்டோம், வன்னியர் வாக்குகள் சாதி ரீதியாக கோஆகுலேட் ஆகி ஒரு பெரிய கட்சியாக நிற்கிறது வேணாம். பாஜகவுக்கு எப்பவுமே வந்து இந்த வாரிசு இருக்கிற கட்சி எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு. சமாஜ்வாதி, அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் சண்டையாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து தாக்கரே ஃபேமிலி சண்டையாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து குமாரசாமி தேவகவுடா சண்டையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஐக்கிய தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த கட்சி ராமதாஸோட பாமகன்ற கட்சி அழிஞ்சிடணும். இதுதான் வந்து அவங்களுடைய நிலை. இதுக்கான விஷயங்கள் இதை வந்து அன்புமணி காலப்போக்கில் புரிஞ்சுப்பார். ஆனால் அன்புமணிக்கு வந்து இதை விட்டுட்டோன்னா காலி. ராமதாஸை பார்த்து அன்புமணிக்கு பயம். ராமதாஸோட மிருகத்தனமான ஆட்டிடியூடு வந்து ரொம்ப பெரிய ஆட்டிடியூடு. அது அவர் நினைக்கிறத அடையாமல் அவர் தூங்க கூட மாட்டார். அவர் வந்து எப்படின்னா, வீட்டில் பிரச்சனைனா சாப்பிடாம உட்காந்தா இன்சுலின் போட்டுக்க மாட்டார், மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டார், அப்படியே கம்முன்னு உட்காந்து இருப்பார். இதுதான் ராமதாஸ். அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக மறுத்தா கூட இங்க வராரு என்டிஏ கூட்டணி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் சொல்லிட்டு போர்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2-3 முறை மாற்றுறாங்க. அப்புறம் அதிமுக வருது. மத்தியில மோடி தலைமையில அப்படின்னா, மாநிலத்துல எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. கூட்டணின்னு சொல்றதோட கூட்டணி ஆட்சி அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. ஆனா அதற்கு பிறகு ஐபிஎஸ் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது, இல்ல டிரான்ஸ்லேஷன்ல தவறு நடந்துச்சு, கூட்டணி ஆட்சிலாம் அவர் சொல்லலையே அப்படிங்கிறாரு. அந்த ஒரு மறுப்பு தான் அபிஷியலான அதிமுகவின் மறுப்பா நம்ம எடுத்துக்க முடியும். அதற்கு பிறகு மதுரை வந்திருந்த அமித்ஷா அவர்கள் மீண்டும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தானா? கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் இவங்க இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? முதல்ல ஜெயிக்கட்டும், அத்தைக்கு மீச முளைக்கட்டும். ஜெயிச்சப்புறம் கூட்டணி ஆட்சியா கூட்டுக்கறி ஆட்சியா என்ன ஆட்சின்றத முடிவு பண்ண முடியும். கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒவ்வாத சப்ஜெக்ட் மாதிரி போயிடுச்சு. அவங்க கூட்டணி அவங்க கட்சி தொண்டர்களே விரும்ப மாட்டாங்க அப்படின்றீங்க. ஓகே, கூட்டணி ஆட்சியா அந்த கட்சி தொண்டர்களே விரும்ப மாட்டாங்க. என்னமோ கட்சி தொண்டர்கள்லாம் அமைச்சர் ஆகிற மாதிரியும், கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அப்படியே மேலே ஏறி உட்காந்து அவங்களே கலைஞர் ஆகிற மாதிரியும், அவங்களே ஜெயலலிதா ஆகிற மாதிரியும், அவங்களே எடப்பாடி ஆகிற மாதிரியும், அப்படிதான் இந்த கட்சி தொண்டர்களோட கணிப்பு. இவங்களை வந்து அவங்க வீட்டு வாசல் நிழல்ல கூட சேர்க்க மாட்டாங்க. இப்போ வரும்போது வணக்கம் வணக்கம் வணக்கம்னு கும்பிட்றதோட சரி. இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தொண்டர்களை மதிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த தொண்டர்களுக்கு என்ன நினைப்புனா, நம்ம ஆட்சி,
நம்ம கட்சி அப்படின்றது தான் இவங்களுடைய நினைப்பு. இது வந்து ஒரு பிம்பம்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? இப்போது அது வந்து ஒரு கொள்கைக்கான விஷயமா இருந்தால் ஓகே. இருமொழி திட்டம், திராவிட இயக்கம், திராவிட பண்பு, திராவிட மாடலு, இதெல்லாம் வந்து மாநில சுயாட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்கிறது, இந்தி மொழியை எதிர்க்கிறது, இந்தி மொழி வராமல் தடுக்கிறது, நீட்டை ஒழிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்னா கொள்கைக்கான விஷயங்கள்னு வரும்பொழுது அந்த கொள்கையை நம்ம ஆதரிக்கிறோம். அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கொள்கை ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கலாம். பல இடங்களில் அந்த மாதிரி எந்த கொள்கையும் இல்லை. இப்போ நீங்கள் எடப்பாடி ஆட்சி போன தடவை நடந்தப்போ முழுக்க முழுக்க பாஜகவுடைய அடிமை வருடி ஆட்சி மாதிரி தான் நடந்தது. பாஜக கொண்டு வந்த சிஏ திட்டத்தை வந்து எடப்பாடி கேட்டார், தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்படுறா, இங்கே ஒரு முஸ்லீமாவது பாதிக்கப்படுறாரா அப்படிலாம் கேட்டாங்க. தூத்துக்குடி கலவரம் மாதிரி இடங்கள்ல வந்து நாங்கள் தொலைக்காட்சியை பார்த்தா கூட்டணி முறிவிற்கு பிறகு நாங்க கூட்டணியில் இருந்ததுனால கூட்டணி கட்சியான பாஜகவோட அழுத்தத்தால சிஏவுக்கு உடன்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த கட்சி ஆட்சியில் வந்து எடப்பாடியோடைய ஆட்சியில் வந்து எதுக்காக ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஆனால் அந்த ஆட்சி எதுக்காக நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ரைட்டா? எல்லாரும் கொள்ளை அடித்தாங்க, கூட்டு கொள்ளை, பெரிய கொள்ளை, அதில் பொள்ளாச்சி, அதில் ஸ்டெர்லைட்டு, அதில் சாத்தாங்குளம், இது மாதிரி ஏடாகூடத்தோட உச்சகட்டம், 8 வழி சாலை, இதெல்லாம் பார்த்து தான் வெறுத்து போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தொண்டர்களோட பங்கு என்பது காலி. இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஜெயிச்சு வந்தா அவங்க வந்து எப்படி வருவாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் வந்து விஜய். விஜய் என்ன பண்ண போறாரு, விஜய் எவ்வளோ ஜெயிப்பாரு, அவர் எத்தனை சீட்டில் ஜெயிப்பாரு, அவர் வந்து இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரு சம பலத்தில் நிற்குதுன்னு வைங்களேன். விஜய் ஒரு 30 சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த 30 சீட்டை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? குறைந்தபட்சம், அதிகபட்சம் சொல்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ தான் வருவார். மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு 30 சீட்ஸ்ன்னு சப்போஸ் வந்தா, ஃபார் இமேஜினேஷன் 30 சீட்ஸ்ன்னு வந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்றது இருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்? இந்த நேரத்தில் உங்களோட இந்த பத்திரிகையாளர் ஜேர்னியில் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த விஜய் அப்படிங்கிற அந்த ஒற்றை முகத்துக்காக 30 தொகுதிகளில் யார் வேட்பாளர்களாக நிற்கிறாங்களோ அவங்கள நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கஷ்டம். 30 தொகுதிகளில் யார் வேட்பாளராக நிற்பாங்கன்றதுக்கு விஜய்க்கே அடையாளம் இல்லை. நேற்று கூட ஒரு பொண்ணை பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணை வந்து, ஒரு சின்ன பொண்ணை வந்து கெடுத்துட்டான் ஒருத்தன். அவன் வந்து விஜய் கட்சிக்காரனா இருக்கான். விஜய் வந்து கேட்க மாட்டாரா அப்படின்னு. அது மாதிரி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. அந்த குழந்தை, சின்ன குழந்தை, ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை, அதை தூக்கு மாட்டி செத்துருச்சு இவனோட டார்ச்சரில். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்து விஜய் மேலே, விஜய் கட்சி மேலே, விஜய் இயக்கத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கெல்லாம் விஜய் கண்டுக்கிறதும் இல்லை, ரியாக்ட் பண்ணுறதும் இல்லை, ஒன்றும் பண்ணுறதும் இல்லை. அவர் அப்படியே பிஜேபி சொல்கிறத கேட்குற மாதிரி தான் இருக்கார். இப்போ ஒரு IRS அதிகாரி, பிஜேபியோட அருண்ராஜ் நெருக்கமான அதிகாரி, அவரை சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஒரே நாளில் வந்து VRS அலாட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய சார்ஜஸ் வந்துக்கிட்டு. ஸோ விஜய் வந்து இதுக்கு மேலே வந்து கட்சியில் ஆட்களை, ப்ராமினெண்ட்டான ஆட்களும் யாரும் கிடையாது. இப்போ காளியம்மாள் மாதிரியோ, மருது அழகராஜ் மாதிரியோ, அது மாதிரி ஒரு ப்ராமினெண்ட்டான ஃபிகர்ஸு மற்ற கட்சியில் இருக்கவங்க வந்து இல்லவே இல்லை. ரைட்டுங்களா? இங்கே மயிலாப்பூரில் MLA-வாக இருந்த ஒரு அம்மா, அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் நீதிபதி, ஒரு முன்னாள் MLA, இவங்களெல்லாம் தான் கட்சியில் சேர்க்குறாரு. ஒரு கட்சியுடைய ஃபார்மேஷனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, தெரியல. அதாவது இப்போது சொல்லுவாங்கல்ல, வீரப்ப லாங்குவேஜில் சொல்லணுன்னா, மொசை பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்தா தெரியணும். அந்த நாய் வந்து மொசலை பிடிக்கும், ஓடி போய் பிடிக்கும்னா அது முகத்தை பார்த்தாலே தெரியும். இந்த நாயை பார்த்தா வீட்டில் வளர்க்குற பாம்பரேனியன் மாதிரி இருக்குது, இது எங்கே போய் காட்டில் மொசலை பிடிக்குன்ற மாதிரி கேள்வி தான் விஜய் கட்சியை பார்த்தா நமக்கு தோணுது. ஓகே, இப்போது அண்ணாமலை அவர்கள் நம்ம முன்னாடி அதிமுக பற்றி பேசிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே இந்த கூட்டணி முறிவிற்கு காரணமானவரே அண்ணாமலை தான். மாநில தலைவரை மாற்றுறாங்க. மாற்றின பிறகு நயினா நாகேந்திரன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. மதுரை கூட்டத்தில் தனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணுறாரு. மதிக்கிறாங்க, என்னை வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து அண்ணாமலை அவர்கள் பண்ணுறாரு.
இப்போ வந்து இவ்வளோ நாள் அமைதியா இருந்துகிட்டு இப்போ ஒரு திடீர்னு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு வீடியோ போட்டாரு. கூட்டணி பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? என்ன கேட்டா நான் 2026ல ரிப்போர்ட்டர்ஸ் தான் கேக்குறாங்க. பட் அத வந்து தலைமை முடிவு என் முடிவுன்னு கூட சொல்லியிருக்கலாமே ஒரு அடிமட்ட தொண்டனாக. ஆனா வந்து என்ன கேட்ட 2026ல பாஜக ஆட்சி நடைபெறும் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்றாரு. இது அவரா பேசுறாரா? இல்ல வேற எதுவும் ஒரு இரண்டாவது பிளான் பி பிளான் நடத்துறதுக்காக? பி வந்து பிஜேபிக்கு இருக்கு. ஆ. பிஜேபியோடைய பிளான் பி தான் பேசுறாரு. அதாவது பிரபாகரன் சொல்வாரு, அமெரிக்காவுடைய கொடூரமான முகம் எதுன்னா இஸ்ரேல். அமெரிக்காவோட சாஃப்டான முகம் எதுனா நார்வே. இது வந்து பிரபாகரனுடைய அப்சர்வேஷன்ஸாக சொல்லுவாங்க. அது மாதிரி பிஜேபியுடைய மிக கொடூரமான முகம் எதுனா அண்ணாமலை கூட்டணி விஷயத்தில். பிஜேபியுடைய சாஃப்டான முகம் எதுனா நயினார் நாகேந்திரன். ரைட்டா? இப்போ அந்த கொடூரமான முகத்தை வந்து அந்த முகமூடியை கழட்டிட்டு கொஞ்சம் சாஃப்டான முகமூடியை போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க உண்மையிலேயே கொடூரமானவங்க தான். ரைட்டா? கூட்டணி விஷயத்தில் அவங்க இது பண்ணுறாங்க. அதாவது 2 இளநின்னா ஒரு தாமரை வரணுமா. அப்போ 134 தொகுதிகளுக்கு மேலே ஏடிஎம்கே நிற்க பிளான் பண்ணால் 70 தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி நிற்கணும். அப்ப அதிமுக அப்படிங்கிற ஒரு அது மற்ற கட்சியில் எங்கே போகும்? ரைட்டா? தேமுதிக இருக்கு, பாமக இருக்கு, அவங்களுக்கும் சீட் ஒதுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்போது ஏடிஎம்கே வந்து 100 தொகுதியில் தான் நிற்குமா? அந்த மாதிரி இருக்கு. இதுதான் பிஜேபியுடைய கொடூரமான. அப்ப பாஜகவிற்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான். பிஜேபி ஜெயிக்கணும்ன்றதை விட பிஜேபி அதிக தொகுதிகளில் ஜெயிக்கணும், அதிக தொகுதிகளில் போட்டியிடணும், அதிக தொகுதிகளில் போட்டியிடணும், ஜெயிக்கணும். அதான் அவங்களுடைய எய்ம். இதுதான் வந்து பிஜேபி. இந்த கொடூரமான முகத்தை தான் வந்து அண்ணாமலை வெளிப்படுத்துறாரு. இப்போ சுரேந்தர்னு ஒருத்தனுக்கு காசு கொடுத்து ஒரு 100 பேரை வச்சு மதுரையில் கூவ விடுறாரு. அண்ணாமலைன்னு ஒன்று ஊன்றாரு. அதை அப்படியே அமித்ஷா பார்க்குறாரு. நானே எவ்வளோ கூவலை பார்த்தவன், எங்கிட்டயே நீ கூவுறியாடா அப்படின்னு அமித்ஷா பார்க்குறாரு. ரைட்டுங்களா? இதில் இன்னொரு டேஞ்சரும் இருக்குது. அண்ணாமலை வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போனார்னு வச்சுக்கோங்க, பாஜக காலி. பாஜகவுடைய இந்த பாரத் மாதா கி ஜே அப்படின்ற டீம் எல்லாமே அண்ணாமலை கிட்ட இருக்கு. அவர்கிட்ட ஒரு 10-3000 ரூபாய் கோடி ரூபாவும் இருக்கு கையில். அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா கொங்கு மண்டலத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஆரம்பிச்சாலே கொங்கு மண்டலத்தில் அவர் ஒரு 10 சீட்டு 15 சீட்டு தனியாக ஜெயிப்பாருன்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் அவங்க ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு விருப்பம் இருந்தா கூட அதை வந்து பாஜக வந்து விட்டுடுமா அப்படிங்கிற ஒரு அது விடாதுன்றதுனால தான் அவங்க மச்சான் சிவகுமார் வீட்டில் ரெய்டு நடத்தி, இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்தி அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அவருடைய நீங்கள் பாஜக பர்மிஷன் இல்லாமல் இந்த 3000 கோடி ரூபாயும் வெளிநாட்டில் ஃப்ளோட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பிஜேபிக்கு தெரியும். நீ எவ்வளோ கொள்ளடிச்ச, ஆருத்ராவில் எவ்வளோ அடித்த, மற்ற ஊழல்களில் எவ்வளோ அடித்த, அமலாக்கத்துறை ரெய்டு வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்டர்கிட்ட எவ்வளோ வாங்கின அப்படின்றதும் வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். இப்போ பாஷ்யம் பில்டர்னு ஒரு பில்டரை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாஷ்யம் பில்டரை வந்து மிரட்டாதவனே கிடையாது, எல்லாரும் மிரட்டுவாங்க. யூடியூபர் லெவல்லையே இது. அவன் வந்து துட்டு கொடுப்பான், எல்லாருக்கும் துட்டு கொடுப்பான். அவனை இப்போ ஒருத்தர் மிரட்டி வீடியோ போடுறாரு, பாஷ்யம் மோசமானவன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாருன்னா அடுத்து போய் அங்கே கட்டிங் வாங்குவாங்க. அது மாதிரி இவங்க யார் யார்கிட்ட கட்டிங் வாங்குவாங்க, என்னென்ன வாங்குவாங்க, எப்படி வாங்குவாங்க எல்லாமே பிஜேபியோட டாப் பிராஸ்க்கு தெரியும். அதனால் அண்ணாமலை வாழலாம் சுட்டு ஆட்டெல்லாம் முடியாது, வாழலாம் நசுக்கி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா அண்ணாமலை கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆதரவாளர்கள் இருக்காங்க. அண்ணாமலைன்றது டெய்லி அந்த அளவுக்கு இவங்க வளர்த்து விட்டாங்க. டெய்லி அவர் மீடியாவில் பேசி 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 இன்னும் அந்த டோனு போல. ரைட்டுங்களா? பழைய சாம்பார் வாசம், பழைய கருவாட்டு குழம்பு வாசம் மாதிரி அந்த சட்டியில் வந்து மறுநாள் கழுவு எடுக்கும்போது கூட அந்த வாசம் அப்படியே குப்புன்னு அடிக்கும். அந்த மாதிரி தான் அண்ணாமலை வந்து பழைய கருவாட்டு சட்டி தான். ஸோ அதுக்கான விஷயங்கள் என்பது இருக்கு. அந்த கூட்டணியை விரும்பாதவர் அண்ணாமலை. தான் இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி அமையக்கூடாது, கூட்டணியை உடைச்சதுலேருந்து எல்லாமே பண்ணவர் அவர். நம்ம அஃபிஷியலாக அதை பேசுகிறோம்.
இப்போ மீண்டும் அவருடைய விருப்பத்திற்கிணங்க இந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரா இல்ல பேச சொல்லி பேசியிருக்காரா அப்படிங்கிறது தான். இல்லை, பேச சொல்லி பேசுறது தான். இது வந்து அமித்ஷாவே பேசுறாருல, பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு. அப்போ பாஜக அதிமுக கூட்டணினா அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும். என்னன்னா, பாஜக வந்து எல்லா மாநிலங்கள்லயும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி, மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய கட்சி. அப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாஜகவை தான் சொல்லுவாரு, அதிமுகவை சொல்ல மாட்டாரு. எடப்பாடி வந்து அதிமுக பாஜக கூட்டணின்னு தான் சொல்லுவார். ஏன்னா தமிழ்நாட்டில் முழுக்க அதிமுக தான் இருக்கு. அது அண்டர்ஸ்டாண்டபிள். எள்ளு வந்து எண்ணெய்க்கு காயுது, எலி புடுக்க எதுக்கு காயுது? அமித்ஷா பேசுறது ரைட்டு. அமித்ஷா அவர்களுக்கு கூட பாஜக அதிமுக கூட்டணின்னு தான் சொல்றாரு. பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லலையே, இவர் அப்படி இல்ல சொல்றாரு. இவர் அப்படி இல்ல சொல்றாரு. ஸோ எலி புடுக்க எதுக்கு காயுது, இந்த எலி புடுக்க எதுக்கு காயுதுன்னு தான் தெரியல. அப்போ இதுல ஏதோ ஒரு அஜெண்டா வந்து அவங்களுக்கு இருக்கு. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்து அன்செட்டில்டு கூட்டணி, இது வரைக்கும் அன்செட்டில்டான கூட்டணி. அதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்ட தளங்கள்ல ஏகப்பட்ட விவரங்கள்ல இருக்கு. அது வந்து சால்வ் ஆகலன்றது தான் இது காட்டு. ஓகே, அந்த பேட்டியில இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்னன்னா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ரொம்ப அமைதியா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு மிரட்டும் துணி தான். யாருக்காக இதை சொல்றாரு? அமைதியா இல்லாம கத்த சொல்லு. கத்துனா எவன் மதிப்பான்? நான் ரொம்ப அமைதியா தாங்க இருக்கேன். அவரு பிறந்த நாள் இந்த 4ஆம் தேதி வந்தது. தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுங்கள் அப்படி இப்படின்னு பெரிய அறைகூவல் விழுத்தார். இவர் பெரிய ஜோசப் ஸ்டாலின், நான் சொல்ற ரஷ்யா ஸ்டாலின், இந்த ஸ்டாலின், இவர் பெரிய ஜோசப் ஸ்டாலின். இவர் சொன்ன உடனே அவருடைய பிறந்த நாளை வந்து அப்படியே ரீச் ஸ்டாக்ல அப்படியே செங்கோடி ஏந்தி எல்லாரும் இராணுவ அணிவிப்பு போற மாதிரி போயிடுவாங்களா? எவனும் கண்டு கூட இல்லை. பதவி இருக்கும் வரைக்கும் தான், பதவி இருக்க வரைக்கும் தான். ரைட்டா? நீ பதவி எதுக்கு வச்சிருந்த? கொள்ளடிக்கிறதுக்கு வச்சிருந்த. நீயும் பொண்டாட்டி அகிலாவும் சேர்ந்து கொள்ளடிச்சிங்க. கூடவே அமர் பிரசாத் ரெட்டி. இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி நயினார் நாகேந்திரனோட நிழலாக இருக்காரு. இப்போ மாநில நிர்வாகிகள் போட போகிறாங்க. நாளைக்கு அந்த லிஸ்ட்டு வரப்போகுது. அதில் அண்ணாமலை லிஸ்ட்டும் இருக்கும். எல்லாரோட லிஸ்ட்டும் கோட்டா மாதிரி பிரித்து 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 கொடுத்து தான் அவர் போடுறாரு. இவர் வந்து ஒரு சமரச தலைவர் நயினார் நாகேந்திரன். இவர் வந்து அதான் சொல்கிறேன்ல, அமெரிக்காவுடைய சாஃப்டான முகம் வந்து நார்வேன்ற மாதிரி பாஜகவுடைய சாஃப்டான முகம் வந்து நயினார் நாகேந்திரன். அந்த அளவில் தான் இவர் கொண்டு போவார். இது வந்து இந்த கூட்டணி உருப்படுற கூட்டணி மாதிரியே தெரியல, ஒன்றுமே ஜெல்லாகலை. ரைட்டா? நீங்கள் காரக்குழம்பு வைக்கும்போது மிளகாத்தூள் ஒரு சைடு வேகாமல், ரைட்டா, பாதி முருங்காய் வேகாமல் அப்படி ஒரு காரக்குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இன்னும் 10 மாசம் இருக்கே சார். இப்ப இருந்தே இந்த கூட்டணியை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? அவங்க ஜெல்லாக தான் விட மாட்டேங்கிறாங்களே யாரும். சார் பொறப்பே சரியில்லையே. 2 ஜாபு ஒன்றா சேரணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு, இது ஒன்று இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு. இதில் இதை தேய்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்க அண்ணாமலையை தேய்ச்சி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களாம் வந்து அண்ணாமலை அவர்கள் இப்படி கருத்து சொல்லக்கூடாது, சொந்த கருத்து. வானதியும் சொல்றாங்க சொந்த கருத்து. சொந்த கருத்து சொல்றதுக்கு நீ வீட்டில் உட்காந்து சொல்லு. உன் கட்சின்னு ஒன்று உருவாக்கி கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஆரம்பித்து அண்ணாமலை நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் மாதிரி நிறுவன தலைவர் வந்து அண்ணாமலைன்னு போட்டுக்கின்னு நிறுவன தலைவரை மீறி எந்த பொதுக்குழுவும் இதுவும் கூட்டக்கூடாதுன்னு பைலா உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு உக்காந்துக்கிட்டு. உன் கருத்தை உன் கட்சியில் சொல்லியா? பாரதிய ஜனதா கட்சின்றது இந்தியா முழுக்க இருக்குது. 1925 ஆர்எஸ்எஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு கட்சி இந்த ஜனசங்கன்னு வந்து அதுக்கப்புறம் ஜனதா கட்சியாக வந்து அவங்க எவ்வளோ பெரிய பலர் தங்களோட வாழ்க்கையை இழந்து உருவாக்குன ஒரு மாபெரும் இயக்கம் இது. அந்த இயக்கத்துக்குள்ளே உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிக மெம்பர்ஷிப் வச்சுருக்க கட்சின்னு விளம்பரப்படுத்திக்கிறீங்க. அந்த கட்சிக்குள்ளே உட்காந்து சொல்கிறதுக்கு நீ யார்? உன் கட்சியில் உட்காந்து சொல்லு. இடையில ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி புதிய கட்சி தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்காரு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்லாம் கூட பதிவுகள்லாம் கூட பண்ணிட்டாரு. அது தொடர்பான ஆலோசனையில நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானோட ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் உண்மைதானே? நாம் தமிழர் கட்சியோட ஆலோசனை பண்ணாருன்னா அதை விட உருப்படாமல் போகிறதுக்கு வேற வழியே கிடையாது. அவர் வந்து கட்சி நடத்துறதே வந்து கேண்டிடேட் போட்டு
234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு பிஜேபி கிட்ட காசு வாங்குறது தான் அவர் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? அதுதான் அவருடைய கட்சியுடைய ஏமு. இந்த சைடில் திமுகலையும் காசு வாங்குவார், ஏடிஎம்கேலையும் காசு வாங்குவார். எங்கெங்கே காசு கிடைக்குதோ அங்கே கவர் வாங்குற ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துருக்கோம்ல நம்ம. இங்கேயும் வாங்குவாங்க, அங்கேயும் வாங்குவாங்க. நியூஸ் போட்டு, அண்ணே உங்களை பற்றி நியூஸ் போட்டிருக்குண்ணே, 2 பக்கம் வந்திருக்குண்ணே, பேட்டினே நீங்கள் கொடுத்த மாதிரியே வந்திருக்குண்ணே, வேணா அனுப்புகிறேன். சில பேர் பேட்டி எடுத்துட்டு அந்த பேட்டியை அவருக்கே அனுப்பிச்சி வைப்பாங்க. அவர் அப்ரூவல் பண்ணிட்ட அப்புறம் தான் புக்லேயே வரும். அந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கே அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்க. சில பேர் நமக்கே பேட்டி கொடுத்துட்டு, அந்த பேட்டியை நீங்கள் எழுதுறீங்களே, அந்த ஃபைனல் வெர்ஷன் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்களேன், அது நான் பார்த்துட்டு நான் ஓகே பண்ணுறேன்னு. ஓ, நீ எடிட்டர் இல்லையா? இங்கே ஒருத்தர் இருக்கா, எடிட்டர்னு ஒருத்தர் இருக்கார், ரைட்டா? அவர் தான் அப்ரூவல் பண்ணணும், நீனே அப்ரூவல் பண்ணு. நான்லாம் அமிச்சதே கிடையாது அந்த மாதிரி. அந்த மாதிரி கவர் வாங்குற ரிப்போர்ட்டர் எங்கே வேணால் போய் கவர் வாங்குற மாதிரி இந்த மாதிரி இவர் வாங்கக்கூடிய ஆள் தான் சீமான். அவர்கிட்ட போயிட்டு இவர் ஆலோசனை கேட்குறது வந்து எப்படி இருக்குது? ஜாடிக்கேற்ற முடி, தானிக்கேற்ற தீனின்ற மாதிரி, ரெண்டும் ஃபெதர்ஸ் ஆஃப் அ கலர் ஃப்ளாக் டுகெதர்ன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் சான்ஸே இல்லை. பயங்கரமான கற்பனை இது. இவர் சொன்னாங்க சீமானோட ஆலோசனை பண்றாரு, கார்லயே வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை. 2 பேரும் வந்து லாங் ஜேர்னி வந்து எடுத்து கூட்டணி அரசியல் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, விஜயும் சீமானும். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சாங்க. தீனா அவர் போயிட்டு விஜய்கிட்ட, உனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ விஜய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். 2 பேரும் பேசினது 1.5 மணி நேரம். 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கூடலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தவர், ஸ்டன் மாஸ்டர். அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கூடலாம் க்ளோஸாக இருந்தவர். அவர் நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர், அம்பேத்கரிஸ்ட், நல்லா பேசுவார். நானே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் அவர் பேசுவார். அப்படி பேசினா கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்படியே 1.5 மணி நேரம் கேட்டுட்டு இருந்துட்டு அதுக்கான பதிலே சொல்லலையாம். பதில் எங்கே வந்ததுன்னா, கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த புரிதலுக்கு அவர் வர்றதுக்கு அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் விஜய்க்கு லேட். ஆனால் புரிஞ்சுக்கிட்டார்னா அதில் வந்து சூப்பர் ஆக்டர் அவர். அது அவருடைய நேச்சர் அப்படின்னு சொன்னார் அவர். அது மாதிரி விஜய் வந்து நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார், நிறைய பேசுவார், நிறைய கேட்பார், எல்லாமே பண்ணுவார். பட் ஆக்டிங் வந்து அவரோட தான் இருக்கும். அதுதான் விஜயோட நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக வந்து சீமான் கிட்ட அரசியல் அது எடுபடுமா? எடுபடும். ஆனால் இப்போ பல விஷயங்களை சமரசம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு. அவர் இப்போ பிஜேபி ஹேண்ட்லராக இருக்கார், வேறு வழி இல்லை. பிஜேபி அவரை ஹேண்டில் பண்ணுது, அவர் பிஜேபி ஹேண்ட்லராக இருக்கார். என்றைக்குமே பிஜேபி ஹேண்டில்லையே அவர் இருப்பாரான்றது எனக்கு டவுட்டு தான். இப்போ இருக்கிறது பிஜேபி ஹேண்ட்லிங் தான் அவரில் இருக்காரு, பிஜேபி ஆளாக தான் இருக்கார் அவர். அது என்றைக்குமே அவர் அதே ஸ்ட்ரோக்கில் தொடருவாரா அப்படின்றது இல்லை. விஜய் ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஆளாக தான் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கமல்ஹாசன் கூட, ரஜினிகாந்த் போயிட்டாரு, கமல்ஹாசன் வந்தார், அரசியலுக்கு வந்தால் கூட அவர் லாங் ஸ்டாண்டிங்காக வராருல. இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியா வர்ற அளவுக்கு வராரு. இல்லை அவர், நான் இப்போ கேட்டது என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஊழல்வாதிகளோடு சேர மாட்டேன் அப்படின்றாரு. இது வரைக்கும் ஊழல் செய்யாதவர்களுக்கு ஓட்டு போடுங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்றாரு. முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரை தன் கட்சியில சேர்த்துக்கிறாரு. ஏன் அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதிமுகல தான் இருக்காங்க. அப்போ அதிமுகல என்ன நடைமுறையோ அதை அவங்களும் கடைபிடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள சேர்த்துக்கிறாரு அப்படின்னா சமரசம் தானே பண்றாரு. பண்ணுவாரு. அது யுத்த தந்திரம் பொறுத்து. அதே போல இப்ப வரைக்கும் அவர்கிட்ட கேட்கக்கூடிய 3-4 கேள்விகளுக்கு இப்ப வரைக்கும் பதில் கிடையாது. ஏன் செய்தியாளரை சந்திக்க மறுக்கிறாரு? வைப்பறி பாதுகாப்பு எதுக்காக கொடுத்தாங்க? நீங்க கேட்டீங்களா, அவங்களா கொடுத்தாங்களா? நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க கொடுத்தா என்ன காரணம்? இது வரைக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அவர்கிட்ட வராது. ஒய்பிரிவு அவர் தான் கேட்டாரு. ஒய்பிரிவு வந்து கவர்னரை மீட் பண்ணும்போது கவர்னரோட செக்ரட்டரியா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தத்துக்கிட்ட அவர் அப்ளை பண்ணார். அதுக்காக தான் சந்திச்சாரா? அதுக்காக தான் சந்திச்சார் கவர்னரை. ஒய்பிரிவு கேட்டாரு, கொடுத்தாங்க. அது ஒய்பிரிவில் அது வந்து பிஜேபியோட கிஃப்ட். அதுலேருந்து தான் நம்ம சொல்லணும், நீ பிஜேபி ஆள்டா, பிஜேபியோட தூண்டுதல். இப்போ அந்த அதிகாரி சேர்ந்தது, அது இல்லாமல் அமலாக்கத்துறை வழக்குகளில் வந்து ஆதவ அர்ஜுன் ரெட்டி சிக்கி இருப்பது, இதெல்லாமே வந்து பிஜேபியோட ஹேண்ட்லிங்கில் தான் நீ இருக்க அப்படின்றதான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட்
கமலஹாசன் இப்போ வந்து ஒரு லாங் ரன்னிங்ல வந்து இப்போ ராஜ்யசபா எம்பியா வர்றாரு. இல்ல லாங் யாரை எதிர்த்தாரோ அங்கேயே போய் சேர்ந்துட்டார் கமல்ஹாசன் அவர்கள். அதே பார்வைதான் இப்ப விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள்னால. அரசியல்ல அதான்ப்பா. நீ வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டுத்தையுமே வந்து எதிர்த்துக்கிட்டு தனியாலாம் போயிட்டு தனியாலாம் ஒன்றும் ஆவர்த்தனம்லாம் பண்ண முடியாது. நீ இதுக்குள்ளே தான் விளையாட முடியும். ஸோ இது ரெண்டுமே எஸ்டாப்ளிஷ்டு கட்சி, Okay. அதுக்குள்ளே தான் நீ விளையாட முடியும். அதில் வந்து இப்போ கமலஹாசன் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் நான். Okay. ரொம்ப நாளாக நிற்கிறாரு. மக்கள் நீதி மையன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு ஊரில் கூட கிடையாது. ஆனால் கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினராக போகிறார் இல்லையா, இப்போ கமலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது மாதிரி விஜய்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. Okay. ஓட்டிங் பேட்டர்னு, ஓட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடிய பேட்டர்னு, அது எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாங் ரன்னுக்கு வருவார் அவர். Okay. விஜய்ன்ற கேரக்டரை வந்து யாரும் அழிக்க முடியாது. ம். அது வந்து ஒரு 20-25 வருஷம் கடின உழைப்புல உருவான ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த கேரக்டரை யாரும் இது பண்ண முடியாது. அதுதான் அரசியல்ல அவர் எப்படி அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.